பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பு, பீட்ரூட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அவிக்க போகிறேன். 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு. இந்த பொடி போட்டு தான் பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன். அந்த பொடி செய்யறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இது 3த்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். சும்மா ஒரு அரை கப்பு தண்ணி. பீட்ரூட்டையும் கடலைப்பருப்பையும் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை போய் எண்ணெய் ஊற்றிப்போம். சும்மா கொஞ்சமாக கடுகு போட்டுப்போம். இதை போல் வதங்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பீட்ரூட் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பொடியை போட்டுக்கலாம். இப்போ திருவி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போல் செய்து கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த பீட்ரூட் வாசனையே இருக்காது. அப்போ பசங்க அந்த சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்காதவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இதை போல் உங்கள் பசங்க செய்து கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க.